வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? நீங்க ரொம்ப நாள் கேட்டிருந்த நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்ப நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். என்னென்ன பொருள் போட்டு எப்படி அரைச்சோன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் சொல்றேன் ஒன் பை ஒன்னா. நீங்களே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சு பார்த்துட்டு நீங்க குழம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸா சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான்ப்பா நான் ஊர்ல இருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். பாத்தீங்களா கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது எப்படி வாங்கியிருக்கேன், எப்படி அதை பதமா காய வச்சு அரைச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க. இதுக்கு எத்தனை கிலோ அரைச்சிட்டு வந்தேன்? நான் ஃபர்ஸ்ட் அரைச்சது 2 கிலோ அரைச்சேன். 2 கிலோ மிளகா 2 கிலோ தனியா போட்டு அரைச்சதுனால தான் எனக்கு வந்து இது 4 மாசத்துக்கு மேல வரும். அப்பனா என்ன ஆகுது உங்களுக்கு 4 கிலோ இது மிளகா நான் பாதி எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. இப்ப மீதி இது இருக்கு. நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லைங்களா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அது இதுதான். இப்போ இதுக்கு என்னென்ன நான் எடுத்திருக்கேன், எப்படி வந்து மெஷர்மெண்ட் கொடுத்தாங்க, இது வந்து எங்க மாமி தான் எனக்கு அரைச்சு கொடுத்தாங்க. அது என்னென்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா தான்ப்பா வாங்குறோம். அதை தான் நம்ம பார்த்து வாங்கணும். இப்போ நான் வந்து இப்போ 1 kg மெஷர்மெண்ட் தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ 1 கிலோ மிளகா என்ன சொல்ல, 1/2 கிலோ மிளகா வந்து நீங்கள் பழைய அந்த குண்டு மிளகா இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. இன்னொரு வந்து 1/2 கிலோ வந்து அந்த நீட்டு மிளகா நல்லா சிகப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மொத்தமாக சேர்த்து 1 கிலோ. அப்பதான் அந்த கலர் வரும். இந்த கலர் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க இல்லையா, குழம்பு மிளகாயில நம்ம எல்லாமே சேர்த்து குண்டு மிளகாவை ஒரேவா அரைச்சிடுவோம். ஒரே 1 கிலோ வாங்குறோம்னா இல்ல 1/2 கிலோ வாங்குறோமா அதையே வாங்கிடுவோம். சரி, இல்ல 2 பேர் தான் இருக்கீங்க, எனக்கு 1/2 கிலோ போதும்னாலும் அப்ப 1/4 கிலோ வந்து குண்டு மிளகா வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ வந்து நீட்டு மிளகா நல்லா சிகப்பா இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. அதுவும் காஞ்சி அந்த டார்க் ரெட் இருக்கும் பாத்தீங்களா, அது தேவையில்லை. நல்ல ரெட் சில்லி அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா குழம்பு எப்பவுமே கலரா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஆக்சுவலா இந்த குழம்பு இப்படி வாங்கினாலும் இந்த கலர் இது அதிக காரமே கிடையாது. காரம் வந்து மீடியமான காரம் தான் இருக்கும். இதுக்கு நம்ம எப்பவுமே நார்மலா நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த அளவே போட்டாலே போதும், காரம் கரெக்டா இருக்கும். ஆமா, நிறைய பேர் வந்து கலர்ஃபுல்லா இருக்கிறதால இது காரம் ரொம்பன்றீங்க. இல்ல, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். இப்போ 1 கிலோ மிளகானா 1 கிலோ காஞ்ச மிளகானா 1 கிலோ தனியா எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோக்கு வந்து இந்த நம்ம போடுறோம் பாத்தீங்களா அந்த சாமான்லாம் பாத்தீங்கன்னா, மிளகு வந்து 50 கிராம், சீரகம் 50 கிராம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி தோரம்பருப்பு 50 கிராம், கடலை பருப்பு 50 கிராம். இந்த 4 ஐட்டமே 50 கிராம் போடணும். மீதி வந்து பாத்தீங்கன்னா கடுகு வந்து 25 கிராம், வெந்தயமும் 25 கிராம், அப்புறம் பெருங்காயம் 25 கிராம், சோம்பு 25 கிராம், அரிசி வந்து நம்ம வீட்டுல இருக்க சாப்பாட்டு அரிசி, நம்ம சாதத்துக்குலாம் யூஸ் பண்றீங்களா புழுங்கல் அரிசி, அது வந்து ஒரு 10 கிராம், ஒரு கை அளவு போட்டுக்கலாம். சோட்டுவா சோட்டு மூடிட்டுனால கட்டுவாங்க அவங்க. அப்புறம் நீட்டு மஞ்சள், நம்ம குழம்புக்கு அரைப்பீங்க இல்லையா, மஞ்சள் தூள் போடுறோம் இல்லையா, சமையல் மஞ்சள், அதுதான் அது நீட்டு மஞ்சள். அது வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். நீட்டு மஞ்சள் 10 கிராம். கருவேப்பிலை வந்து நான் 50 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வீட்டுல இருக்கோ நல்லா கருவேப்பிலையை நல்லா காய வச்சு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாங்கி அப்படியே வெயில வச்சுடுங்க. காய வச்சு ஒரு 50 கிராம் மேல போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா 50 கிராம் மேக்ஸிமம் இருக்கணும், யூஸ் பண்ணிக்கோங்க. அது அதுமாதிரி சுக்கு வந்து 25 கிராம். இதுதான் மொத்தம் இந்த 14 ஐட்டம் நான் எழுதி வச்சிருக்கேன். இதுதான் வந்து டிஃபரெண்டா இருக்குல்ல, அதனாலதான் அது வாசனையா நல்லா இருக்கு பாரு குழம்பு. நீங்க எந்த இதுக்கு நம்ம பசங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நான் மெக்ரோனி அப்புறம் அந்த இது ஓட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன், மசாலா ஓட்ஸ் எல்லாம். அப்ப இந்த மிளகாத்தூள் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். இப்படி அம்மா அப்புறம் கத்திட்டே இருக்க போறாங்க. சோட்டு இதுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதோட கம்மியா போறீங்கன்னா இந்த பொருளும் நீங்க கம்மி பண்ணிக்கங்க, சரிங்களா? இப்ப வந்து இந்த காஞ்ச மிளகா சொல்றீங்களா, வந்து காஞ்ச மிளகாவும் தனியா மட்டும் 1 கிலோ, அது அதிகமா இருக்கணும் மத்த பொருளோட. ஆமா, அதுதான் மெயின். இது கூட போட்டு அரைக்கிறது. இது பொருட்கள் இதான் செலவு சாமான்னு சொல்லுவாங்க அப்படி வீட்டுல சொல்றதுன்னா. அதுதான் என்ன பண்ணணும். இப்ப இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, மிளகு, சீரகம், தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த சாமானை எல்லாமே ஒரு பெரிய தட்டுல போட்டு நல்லா மாடி இருக்கவங்க மாடியில காய வைங்க. வெயில் எந்த இடம் வருமோ அந்த இடத்துல வெயில்ல வச்சுடுங்க. அதே மாதிரி மிளகாவை தனியா காய வச்சுடுங்க, தனியாவை தனியா காய வச்சுட்டு எல்லாம் காஞ்ச பிறகு அந்த மிளகா அப்படின்னா நல்லா உடையிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கங்க. அது ரொம்ப அப்பதான் ரொம்ப நாள், எத்தனை நாள்ல, ஒரு நாள் வெயில்ல நல்லா காஞ்சாலே போதும். உங்களுக்கு கை வைக்க சொல்லி கலகலன்னு அந்த மிளகாலாம் நல்லா ஆடுற சவுண்டு கேட்கும் பாத்தீங்களா, அதுதான் நல்லா காஞ்சது. அதுக்குதான் இந்த மாதிரி நிறைய அரைச்சி வச்சிருக்கோம்னு வச்சிங்களேன், கெடாம இருக்கும். நீங்க கேட்பீங்க இவ்வளவு மிளகாத்தூள் அரைச்சிட்டா கெட்டு போயிடும், வண்டு வரும், இதெல்லாம் சொல்வீங்க இல்லையா, அது எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி தான் ப்ராசஸ். இது நல்லா காய வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, எந்த இதுவும் ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செலவு சாமான் ஒன்னா போட்டு நீங்க காய வச்சிருங்க பாத்தீங்களா, அதுவும் எதனா தனியாவெல்லாம் தூசு இருக்கும்ப்பா, அது நல்லா பாத்துங்க. தனியா கூட பாத்தீங்கன்னா கருப்பு தனியா வாங்கக்கூடாது. மெயின் நல்லா பச்சையா நல்லா வெள்ளையா பார்த்து தெரியும் உங்களுக்கு, பார்க்க சொல்லி புது தனியா இருக்கும் பாருங்க, அந்த தனியா தான் வாங்கணும். அந்த தனியா வாங்கினாதான் நம்ம மார்க்கெட்ல போய் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்குன்னு கேட்டாலே நல்லா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து அவங்க பழசு இதெல்லாம் கலந்து கொடுத்தா நீங்க தான் அதை பார்த்து வாங்கணும். எனக்கு வேற தனியா இருந்தா கொடுங்க. தனியா தெரியும், தனியாலாம் காட்டுவாங்க, இதை பாருங்க இது இந்த இவ்வளவு ரேட்டு. ஒரு பழைய தனியாக்கு ஒரு ரேட் இருக்கும், புது தனியாக்கு ரேட் இருக்கும். அதுமாதிரி மிளகா கூட அப்படிதான் இருக்கும் ரேட்டு. நீங்க கையில எடுத்து பார்த்துட்டு எனக்கு இந்த மிளகா வேணும் நீங்க சூஸ் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க எடுத்து தருவாங்க.
அவங்க கொடுக்கறத நீங்க எப்பவுமே வாங்காதீங்க. இந்த மேஜரான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு மத்ததெல்லாம் தூளா போட்டு இது பண்ணலாமா? ஏன்னா அதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். தூளா போட்டு பண்ணீங்கன்னா அப்ப இந்த டேஸ்ட் இது இருக்காது. வேற மாதிரி நீங்க கடையில வாங்கி போடுறீங்க இல்லையா, இது ஒன்னா சேர்த்து எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். இப்ப தனியா போட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே நார்மலா என்ன குழம்பு வச்சா எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தனியா மற்றவங்க வெறும் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுப்பீங்க, அது 1 ஸ்பூனும் தனியா வந்து 2 ஸ்பூனும் போட்டு மெஷர்மெண்ட் போட்டு கலக்குறீங்க இல்லையா, அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் போடுறீங்க பாருங்க. அப்ப 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு தூள்னு போடுறீங்க. அது எதுவுமே ஆமா, இது எல்லாமே நம்மளே அரைச்சு வச்சிருக்கோம். அதனாலதான் சாம்பார் கூட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சாம்பார் பொடி நான் யூஸ் பண்ண மாட்டேன், அவ்வளவு மேக்ஸிமம் சாம்பார் பொடி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த குழம்பு மிளகாய் அரிசி சொல்லியிருக்கேனே, அதுதான் ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பாட்டு அரிசின்னு சொல்லியிருக்கேன் பாரு, சொல்லிட்டேன் நான் அரிசியும் சொல்லிட்டேன். அதுதான் நான் ஒண்ணு ஏதாவது மறந்துட போற சொல்லிதான் எல்லாத்தையும் எழுதிட்டு உங்களுக்கு வந்து நான் எல்லாமே ஒண்ணுனா சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க மிளகாத்தூள் ரெசிபி சொல்லுங்க சொல்லுங்க. இப்படிதான் போட்டு நாங்க அரைச்சி வச்சிருக்கோம். அவங்களும் வந்து மாமி வந்து கடை வச்சிருக்காங்க. அவங்க அங்க ஊர்ல இருக்கவங்க மோஸ்ட்லி வாங்குறது எங்க வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான், நல்லா சேல் ஆகும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் வந்து நல்லா கொடுத்தாதான் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்குவாங்க. அதனால இங்க இவ்வளவு பொருள் போட்டிருக்காங்க. கூப்பிடுமா, அது ரொம்ப கத்திட்டே இருக்குது. நம்ம இல்லைன்னா சோட்டு வந்து நான் இல்லைன்னா இருக்காது. நாங்க உள்ள என்ன பண்றோம் அதுக்கு சோட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். அது இல்ல, மோஸ்ட்லி நம்ம மிளகாத்தூள் வச்சிருக்கோம். அப்புறம் குழந்தைக்கு நெடி வந்துடும் இல்லையா, அதுக்காக வெளியே விட்டோம். அது பயந்துட்டு வா வா உட்கார், வா இண்டி வா, வீடியோ போகக்கூடாது வா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோட்டுக்கு உடம்பு சரியில்லைங்க. அவ பாவ என்ன இது வச்சாலும் தெரியல, அவளுக்கும் இன்னைக்கு ஃபுல்லாவே வாமிட்டிங், குழந்தைக்கு ஒரு மாதிரி இருக்கு உடம்பே. இல்லடா பட்டோ, சரி போ உட்காந்து போ, பத்துக்க போ. இங்கே நான் உட்காந்துதான் இருக்கேன், வேற எதுவும் பண்ணல, உட்காந்து விளையாடு. இந்த மாதிரி காய வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் மிளகாலாம் நீங்க நல்லா பார்த்து கிளீன் பண்ணி அந்த காம்பு சில உடஞ்சது அதுல தூசுலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாவை நல்லா புடச்சிக்கங்க. அதுல கல் இருக்கும், தனியாவில் மேக்சிமம் கல் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன்னொன்னா தள்ளி தள்ளி கொஞ்சம் நல்லா நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம், பொருள் நல்லா இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த இது செலவு சாமான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன இதெல்லாம் சீரகம், தோரம்பருப்பு, இதெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரம் இருந்தீங்கன்னா லைட்டாக நம்ம வீட்டில் ஒரு சூடு பண்ணணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி வறுக்கணும். வறுக்கிறதுனா ரொம்பலாம் போட தேவையில்லை. நம்ம பாத்திரம் சூடாயிட்டு அதில் ஏன்னா இது ஆல்ரெடியே வெயிலில் நீங்கள் காய வச்சுட்டீங்க, காஞ்சிருக்கு. அது என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு தடவை அந்த ஹீட்டான பாத்திரத்தில் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். வறுபட்ட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை அப்படி காயில அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை அதை நல்லா வறுத்துக்கோங்க, வறுத்து போடுங்க. இந்த சுக்கு சொல்லியிருக்கேன், சுக்கு என்னது பெருங்காயம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பெருங்காயம் வந்து நாங்கள் அந்த கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணாங்க எங்கள் மாமி. அந்த மாதிரி நீங்களும் அந்த கட்டி பெருங்காயம் வாங்கி அப்படியே போட்டுருங்க, அது மிஷினில் அரைக்க சொல்ல அதுவே தூளாயிடும். சுக்கும் அதுவே தூளாயிடும். அதே மாதிரி மஞ்சள், நீட்டு மஞ்சள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஆனால் நம்ம குழம்பு மஞ்சத்தூள் வந்து மஞ்சத்தூள் தனியாக எக்ஸ்ட்ரா போடலனா கூட இந்த கலர் வந்து சூப்பராக கொடுத்துடும். இதுலயே அதனாலதான் அந்த கலர் வர்றது எல்லாமே வர்றது. அரைச்சி எல்லாம் பண்ணிங்க. அப்புறம் அரைக்க சொல்லியும் கொஞ்சம் அவர் வந்து நல்லா 4-5 தடவை அவங்க அரைச்சி தருவாங்க, சாஃப்டாக தூள் வரணும்னு சொல்லிட்டு, பவுடர் மாதிரி வரணும்னுட்டு. அதை எடுத்துட்டு வந்து உடனே நீங்கள் அங்கேயே காய வைக்கிற இடம் இருக்குது மிஷின்லேயே. அந்த நல்ல மிளகாத்தூள் வந்து அந்த ஹீட் எல்லாம் குறையணும், அது வரைக்கும் நல்லா பரப்பி காய வைக்கணும். காய வச்சுட்டு அப்படியே சூடோடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக இதை செய்யுங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஹீட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை தொட்டு நம்ம கோதுமாவெலாம் அரைப்போம், அது மிஷின்லேருந்து வர சொல்லி ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இங்கே சென்னையிலாம் அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, இடம் கொடுக்குறாங்களா. நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் காய வைப்பேன். ஒரு பேப்பர், பெரிய பேப்பர் போட்டு மிளகா தனியாக அதே அரைச்ச மிளகாத்தூளை வந்து நல்லா ஃபேன் காற்று படாது, வேணாம் ஃபேன் காற்றுனா பறந்து வீடு ஃபுல்லாக நெடி வந்துடும். நார்மலாகவே ஒரு ரூமில் வந்து இந்த மாதிரி ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுங்க. எடுக்க சொல்லலாம். ஸ்பூன்லாம் கொஞ்சம் காஞ்சி இருக்கணும், ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது, நம்ம கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. அதுதான். இப்போ நம்ம கம்மியாக அரைச்சோன்னா நம்மளுக்கு 1 மாதம் 1.5 மாதத்துலேயே தீந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாதான் நம்ம பொருள் வந்து 4 மாசம்னாலும் 5 மாசம்னாலும் வந்து இதுவாகாது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறியா? ஆமா, நான் அதுதான் இந்த பாட்டிலாம் நல்லா கழுவி தொடச்சி காயம் இல்லாம ஈரம் இல்லாம எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்பூனும் கழுவிக்குங்க. நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரம் இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம வலையில இருக்கு, இதுல இந்த கயிறு கட்டியிருக்கேன், இதுல ஈரம் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்க, அப்பதான் நம்ம பொருள் கெட்டு போயிடும். ஏதாவது தண்ணி பட்டுருச்சுன்னா எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், நம்ம பொருள் வந்து எப்பவுமே கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும் நம்ம அரைக்கிற பொருள். இது இன்னும் கூட பாருங்க, இது எப்போ தெரியுமா, மே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் சொல்லிட்டு. மே வந்து 8 அந்த 10 தேதிக்குள்ளதான் அப்போ எடுத்துட்டு வந்தது. அது வரைக்கும் இன்னும் பாருங்க அதே ஃப்ரெஷ்ஷான கலரு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த இன்னமும் ஓபன் பண்ணா இப்ப மே, ஜூன், ஜூலையும் முடிய போகுது. இப்ப பாருங்களேன், இப்போ 2.5 மாசம் ஆகுதுங்க இது அரைச்சி அப்படின்னு பார்த்தா. அதே கலர் தான், அதே வாசனை. நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா வாசனை வருமோ அதே நெடியோட நல்லா இருக்கு. இந்த மாதிரி நான் அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, இப்படிதான் பதப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னுட்டு.
அதனால அது கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணேன். அது அந்த டிப்ஸ் தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம பாட்டில் டெய்லி நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். இதான் என்னுடைய டப்பா எல்லாம் மாற்றிட்டேன் நான். இது வந்து மீஷோல வாங்கினது. அது வீடியோ இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு அந்த டப்பா. அஃபோர்டபுள் பிரைஸ்ல 24 பீஸ் செட் தான மாதிரி. பிரைஸ் ரொம்பவே கம்மி, நல்லா இருக்கு. பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பாத்துங்களேன், இந்த grip, இந்த டிசைன் இருக்கலாம், grip-ஆ இருக்கு, கீழே விழாது. சேமா இருந்ததுன்னு வச்சிங்களேன் வழிக்கு விழுந்துரும். இது விழாம நல்லா grip-ஆ பிடிச்சிக்குது. எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நாளைக்கு என்ன குழம்பு அப்ப இந்த டப்பாவை எடுத்து காட்டுறேன். ஓடிடு, நெடி பட்டுச்சுன்னு வச்சு நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தும்பிட்டு தாங்க இருந்தேன். இந்த நெடி அவ்வளோ நெடியா இருக்கும். அது நானும் அரைச்சிருக்கேன். அப்போ வந்து எனக்கு இந்த சில பொருள்லாம் நானும் விட்டுட்டேன். நான் சுக்கு விட்டுட்டேன், மஞ்சள் விட்டுட்டேன், சோம்பு போடாமல் விட்டுட்டேன். இதெல்லாம் விட்டதுனால எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். மோஸ்ட்லி எப்போவுமே நம்ம அம்மா வீட்டில் இருந்து எனக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க எல்லாமே. அம்மாவுக்கு உடம்பு முடியாதுன்ற காரணத்தால் அவங்களால எதுவுமே இப்போ எனக்கு செஞ்சு கொடுக்க முடியல. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது வந்துடும், மிளகாத்தூள் வந்துடும், கோதுமை மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க, கேழ்வரகு மாவு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ ஊர்லேருந்து வரது எல்லாமே எனக்கு வந்துடும். ஆக்சுவலாக நான் எதுவுமே அரைக்கிற வேலையை வச்சுக்க மாட்டேன், அவங்களே கொடுத்து விட்ருவாங்க எனக்கு எல்லாமே. இப்போ எல்லாமே நானும் கற்றுக்கணும் இல்லையா, பொண்ணு வச்சுருக்கேன், நானும் பொண்ணு கட்டிக்கிட்டேன், நானும் இதெல்லாம் செய்யணும். அதனால் இப்போவே எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன், நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான் நம்ம இதோட ப்ராசஸ். இதோடைய ப்ராசஸ் அவ்வளோதான். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஆற வச்சு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற டப்பாலையும் கொட்டி வச்சுடுங்க, ஃபுல் பண்ணி வச்சுடுங்க. நம்ம எப்போ தேவையோ சமையலுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதே சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் நல்லபடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு. அதை அரைச்சிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குழம்பு ஏதாவது வைங்க, வச்சு பார்த்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை சொல்லுங்க. எங்களுக்கு கண்டிப்பாக இருந்தது. இவ்வளோ பொருளும் கண்டிப்பாக போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இதான் மெஷர்மெண்ட்டு. இதில் மிளகா தனியா வந்து நீங்கள் அதை குறிப்பாக பார்த்துக்குங்கப்பா. அதை 2 விஷயம் பார்க்கணும். தனியாக நல்லா வெள்ளையாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மிளகா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து குண்டு மிளகா, 1/2 கிலோ நீட்டு மிளகா. அது வந்து நல்லா சிகப்பாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் மெயினு. சோட்டு அடி வாங்கின்னு போகுது போ. ஆனால் இது எல்லாமே அரைக்கிறதுக்கு நிறைய இப்போ எல்லாம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆச்சு. அரைக்கிறதுக்கும் நம்ம மிஷினில் கொடுத்தோம், அதுவும் ரேட் அதிகமாக தான் இருந்தது. அது எவ்வளோன்னு தெரியல, மாமா தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் இதுதான்ப்பா இந்த மிளகாத்தூள் நாங்கள் அரைச்சி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. சேஃபாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெத்தடில் நீங்களும் அரைங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கேட்டிருக்கீங்க இல்லையா, கஞ்சி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நான் கண்டிப்பாக போடுறேன் வாங்கிட்டு வந்து. இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.